Praise the Lord. சங்கீதம் 62:10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் என்ற விஷயத்தை நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது பணத்தின் மீது, செழிப்பின் மீது, சொத்தின் மீது எல்லாம் நாம இருதயத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பணம் நிறைய பேரை அடிமைப்படுத்தி விடுகிறது. அந்த பணத்திற்கு மனிதர்கள் அடிமையாக கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் செழிப்பாகிவிட்டால் அந்த செழிப்பின் மீது அவன் கவனம் செலுத்த செலுத்த அவன் ஒரு மயக்க நிலைக்கு போய்விடுவான். அதனால செழிப்பு இருந்தாலும் அந்த செழிப்பின் மீது அவன் கவனம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே போல்தான் பாருங்க, சொத்தின் மீது நாம கவனம் வைத்தோம் என்று சொன்னால், அந்த சொத்து எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அதை நாம் நம்பிக்கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால், அது போல ஒரு பெரிய தவறு வேறு எதுவுமே கிடையாது. வானமும் பூமியும் கர்த்தருக்கு சொந்தம். நமக்கு ஒரு சொத்து இருக்கிறது என்று சொன்னால் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் அதன் மீதே நாம் இருதயத்தை வைத்து அதையே நாம் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் குறைவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிக்கும் ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த நிறைவின் மீது நம் இருதயத்தை வைக்கக்கூடாது. பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பார், நம்மை விருத்தி அடைய செய்வார். ஆனால் அதிலே நாம கவனமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், சுமாரான ஒரு சம்பளம் கிடைக்கிறது. அப்படிங்கும் பொழுது அந்த சுமாரான சம்பளம் நல்ல சம்பளமாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம ஜெபித்து கொண்டிருப்போம். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்வை கொடுப்பார், ஒரு ப்ரமோஷனை கொடுப்பார். அதன் மூலம் நமக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். அந்த சம்பள உயர்வு கிடைத்த உடனே நாம ஆண்டவரை விட்டுவிடக் கூடாது. இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதனால் தான் ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் உன் இருதயத்தை வைக்காதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாக கவனிங்கள். ஐஸ்வர்யம் நிச்சயமாக விருத்தி தான் அடையும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்முடைய இருதயத்தை அதில் வைக்காமல், நம் விருப்பத்தை, நம் ஆர்வத்தை அதன் மீது வைக்காமல், நம் ஆண்டவர் மீது முழுமையான பற்றுதல் வைக்கும் பொழுது, இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி பாராட்டும் பொழுது, தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார், நமக்கு ஒரு வெற்றியையும் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தேற்றரவாளனே,